Hello friends, next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு golden opportunity தான். So இப்போ நான் இதுக்கு முன்னாடி previous வீடியோல software developerக்கான requirement பத்தி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு பாத்தீங்க அப்படினா 2021 passed out வந்து அதுக்கு அப்ளை பண்ணலாம். இது பாத்தீங்க அப்படினா ரெண்டு லிங்க் வந்து நான் இதுல ப்ரொவைட் பண்றேன். ரெண்டுமே வந்து நான் டெக்னிக்கல்கான ரெக்யர்மெண்ட்டுக்கான லிங்க் தான். ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் இதில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் பண்ண போகிற லிங்கோட டீட்டெயில் தான் வந்து இந்த ரோல் வந்து. ஸோ செகண்ட் லிங்க்கையும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணி அந்த ரெக்யர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ரெக்யர்மெண்ட்டை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கோவிட்-19க்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஜாப் இல்லை, அது போக நிறைய பேருக்கு வந்து இப்போ எல்லாருமே கிளியர் பண்ணி டிகிரி வாங்கிட்டீங்க. அதாவது டிகிரி வந்து இப்போ எல்லாரும் பாஸ் அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேர் காம்படிஷனில் இருப்பீங்க, என்ன வேலைக்கு போகிறது அப்படின்றது இருக்கும். நெக்ஸ்ட்டு போக இன்னொன்று என்னென்னா நமக்கு நாலேஜ் இல்லை, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இல்லை. ஸோ அதனால நம்ம எப்படி இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும், மேபி உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்காது, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் C++, ஜாவா அந்த மாதிரி லாங்குவேஜ் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி நான் டெக்னிக்கல் ஜாபுக்கு அதுவும் ஜோஹோவில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் நான் டெக்னிக்கல் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் ஆகிறதுக்கு டெக்னிக்கல் ஜாப் மூவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் சேனலில் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பற்றின ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் நிறைய பேருக்கு இமீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இது வந்து ஜோஹோவில் கம்பெனி நேம் ஜோஹோ கார்பரேஷன். ஸோ இதோட நான் டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட் 2021 தான். இப்போ ரீசெண்டாக வந்த ரெண்டு ஜாப் அலர்ட் தான். ஸோ டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் தான் ரெண்டுமே வேகன்சி. ஃபர்ஸ்ட் உள்ள நான் லிங்க் கொடுக்குறத டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் இது. இது பார்த்தீங்க அப்படின்னா 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸு, இயர் ஆஃப் பாசிங் 2018 to 2020 முடிச்சவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 21 பேட்ச் இதுக்கு நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி, மதுரை, சேலம். இந்த இதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் பிளேஸ் பண்ணுறது உங்கள் ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு திருநெல்வேலி இல்லை மதுரை இல்லை சேலமில் இருக்கும். நீங்கள் அது பக்கத்தில் எந்த ஏரியாவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிளேஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து கோடிங் நாலேஜ் கிடையவே கிடையாது. ஸோ நோ கோடிங் நாலேஜ். நீங்கள் இதோட பேக்கேஜும் வந்து எப்போவுமே ஜோஹோ பொறுத்தவரைக்கும் நான் டெக்னிக்கலோ இல்லை டெக்னிக்கலாக இருந்தாலும் ரெண்டோட பேக்கேஜஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால இது வெரி குட் பேக்கேஜு. நெக்ஸ்ட்டு இதுக்கு நீங்கள் இம்மிடியட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நான் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மேம் லிங்க் ஒர்க் ஆகாது, ஏன்னா ஒரு சர்டன் பீரியட் வச்சு 1 week அல்லது இந்த மாதிரி 15 days அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே தான் வந்து இந்த லிங்க் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நான் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பார்க்குற எல்லாருமே உடனே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ 1 week கூட இருக்கு, சில நேரம் 4 days 5 days அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வாங்க ஃபர்ஸ்ட் லிங்க்குக்கான டிஸ்கிரிப்ஷனை பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு தான் போகும். இதில் வந்து ஜோஹோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு, டெக்னிக்கல் சப்போர்ட்டு, 0 to 2 years, இயர் ஆஃப் பாசிங், இதோட ஜாப் லொக்கேஷன், இது நான் வந்து சொன்ன டீட்டெயில் தான் இருக்குது. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சரிங் கஸ்டமர் கொரிஸ், அதாவது இது எல்லாமே நீங்கள் ஒரு இமெயிலோ இல்லை சேட்லேயோ உங்களுக்கு அந்த ஜோஹோட ப்ராடக்டை பற்றி அவங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமரோட கொரீஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்புறம் கஸ்டமருக்கு ஏதாவது ட்ரபிள் ஷூட்டிங், ஏதாவது சிஸ்டம் ஒர்க் ஆகலை, இல்லை அந்த ப்ராடக்டில் கான்ஃபிகரேஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஸோ கம்யூனிகேஷன் ஆஃப் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸு டு த டெவலப்மெண்ட் டீம், அதாவது நீங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் அவங்க கேட்குற கொரீஸ்க்கு ரிப்ளை பண்ணனா கண்டிப்பாக டெவலப்மெண்ட் டீமோட நீங்கள் ஒர்க் பண்ணி கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராடக்டை பற்றின டீட்டெயில் தெரியும். ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் டெமோ, இம்ப்ளிமெண்டேஷன், ட்ரைனிங், இதை பற்றினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு இதுக்கு நீங்கள் எந்த மாதிரி கேண்டிடேட் வேணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுதான் we are looking for someone with ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். நான் டெக்னிக்கலுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். நெக்ஸ்ட்டு அட்டென்ஷன் டு டீட்டெயில் அண்ட் ஸ்ட்ராங் டிசைர் டு லேர்ன். நீங்கள் ஒரு ஒர்க்கை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ஈஸியாக ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்டை பற்றி தெரியணும், இல்லை புதுசாக ஒரு பற்றி கற்றுக்குறீங்க அப்படின்னா ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட் எபிலிட்டி டு ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி, ஒரு தனியாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான உங்கள் திறமை வேணும். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஷுட் பி வில்லிங் டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட், நான் டெக்னிக்கலாகவே கண்டிப்பாக ஷிஃப்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது. அதுவும் நைட் ஷிஃப்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வில்லிங் இருந்தால் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். மஸ்ட் பி இன்ட்ரெஸ்டட் இந்த அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் சைடில் நீங்கள் கண்டிப்பாக இதில் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இஃப் யூ ஹாவ் அட்டெண்டட் த ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ இன் ஜோஹோ பாஸ்ட் 3 months யூ ஷுட் நாட் அட்டன் திஸ் டெஸ்ட். இதுக்கு முன்னாடி நீங்கள் 3 monthsக்கு முன்னாடி அட்டன் பண்ணிருந்தீங்க ஒரு டெஸ்ட் அப்படின்னா 3 monthsக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இது வேலிடு. ஸோ அதனால் நீங்கள் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணி 3 monthஸாக நீங்கள் ஜோஹோவில் எதுவுமே அட்டன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸில் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் கிராஜுவேட்டிங் 2021 ஆர் நாட் எலிஜிபிள். நீங்கள் 21 பேட்ச் நாட் எலிஜிபிள், அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு நிறைய பேருக்கு டவுட்டு, மேம் நான் அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு இன்னும் வந்து மெயில் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனால் மட்டும்தான் வந்து கால் லெட்டர் வரும், இன்டர்வியூ எப்போன்றது டீட்டெயில் வரும். நெக்ஸ்ட்டு நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஜோஹோக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து மெயில் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நேற்று முன்னாடி கூட நிறைய பேருக்கு வந்தது பார்க்காம இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லி பார்த்துட்டாங்க. பட் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் செக் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில் எப்போ வருது, என்னைக்கு இன்டர்வியூன்ற டீட்டெயில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். இந்த ரெக்குவயர்மெண்ட்டோட டெஸ்ட் என்னென்னது அப்படின்றது சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுவும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கும் இல்லை டுமாரோ மார்னிங் வந்து ரிசீவ் ஆகிடும். நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இதோட டீட்டெயில் நான் எப்போவுமே ஈஸியாக தான் இருக்கும். நேமு, இமெயில், மொபைல் நம்பர், இயர் ஆஃப் பாசிங் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. எப்போவுமே வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு இன்ஜினியர் ட்ரை பண்ணலாம். இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஐயோ எனக்கு இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் இல்லை நான் எப்படி அட்டன் பண்ணது அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் அட்டன் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஐடியா கிடைச்சி அடுத்து நம்ம இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லிங்க்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த லிங்க் வந்து செகண்ட் லிங்கு. இதுவும் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் தான். பட் இதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நிறைய என்னென்னலாம் ஸ்கில்ஸ் தேவை அப்படின்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதில் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் கரண்ட் எம்ப்ளாயர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இதில் கொடுக்கணும். இதில் 0 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு தேவை. ஃபஸ்ட்டு நான் கொடுத்த லிங்க்குக்கு தான் வந்து 2 years, இதுக்கு 4 years எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர் இதில் வந்து அட்டன் பண்ணி, ஏன்னா இது இந்த திருநெல்வேலி தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் இதை வந்து அப்ளை பண்ண வச்சு நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்கள், படிச்சுட்டே இருங்க. ஸோ இங்கிலீஷ் ஸ்கில்ஸு நிறைய பேருக்கு டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா பேப்பர் ரீட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரீட் பண்ணிகிட்டே இருந்து அதில் நீங்கள் ஏதாவது வெக்காபுலரி அந்த மாதிரி புரியாததை நீங்கள் எல்லாருமே மொபைல் வச்சுருக்கோம், அதில் வந்து நீங்கள் போட்டு அதோட மீனிங் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி படிங்க. ஸோ இங்கிலீஷ் படிக்கிறது வந்து இட்ஸ் டிஃபிகல்ட் டாஸ்க்லாம் கிடையாது. கண்டிப்பாக அதுவுமே ஈஸியான ஒரு லாங்குவேஜ் தான். ஓகேவா? ஸோ இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து ஒரு டிப்பு மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். Bye, take care.